ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் அருளுகிற வாழ்விற்காக நாங்கள் நன்றி சொல்லி இப்பொழுதும் உம்முடைய திருப்பிரசனத்திலே எங்களுடைய அன்பு பிள்ளைகள் தேவரீர் உம்முடைய திருமுன் மன ஒப்பந்தத்திலே உடன்படுவதற்கு தருகிற வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு குடும்பத்தார் திரு பாஸ்கர், திருமதி பாஸ்கர், திரு வேதநாயகம், திருமதி வேதநாயகம் அவர்களுக்கு ஈவாக தந்திருக்கிற அன்பு பிள்ளை செல்வங்கள் டைட்டஸ், கிறிஸ்டியா இவர்களை இவ்வேளையிலே ஆண்டவரே உம்முடைய திருமுன் நாங்கள் அர்ப்பணிக்கவும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து இல்லற வாழ்விலே உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் நீர் அருள் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆடைகள், ஆபரணங்கள், பழவகை பொருட்கள் இவைகள் யாவற்றையும் உடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவைகள் உலக சம்பத்தின் அடையாளங்களாக அன்பு பிள்ளைகளுக்கு நீர் சொந்தமாக்கி அவற்றின் வழியாக உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று சீரம் சிறப்போடு வாழ நீர் அருள் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைபவத்தை உம்முடைய திருக்கரத்தால் நீர் ஆசீர்வதித்து தேவரீர் வந்திருக்கின்ற அன்பர்களையும் அவருடைய வாழ்த்துதல்களையும் அன்பு பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நீர் அர்ப்பணமாக்கி அவற்றின் வழியாக உம்முடைய பேருண்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் இரட்சகர் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை வாழ்வித்து மகிழ்விக்க எப்பொழுதும் காத்திருக்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். வந்திருக்கின்றதான நோக்கத்தை நாம் அறிவது திருச்சபையினுடைய கூடியிருக்கிற நம்முடைய ஐக்கியத்தினுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே வந்திருக்கின்ற திரு பாஸ்கர், திருமதி மல்லிகா பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கின்ற நோக்கத்தை இந்த அவைக்கு அறிவிக்கும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் பாஸ்கர், என் மனைவி மல்லிகா, மகன் டைட்டஸ், நாங்கள் அனைவரும் பெண் கேட்டு திரு வேதநாயக குடும்பத்திற்கு கிறிஸ்டியாவை பெண் கேட்டு வந்திருக்கிறோம். மல்லிகா பாஸ்கர் அவர்கள் தங்களுடைய மகன் மர்லான் டைட்டஸ் திருஞானம் அவர்களுக்கு திரு வேதநாயகம், திருமதி எஸ்தர் செல்வராணி அவர்களுடைய மகள் கிறிஸ்டியா அவர்களை பெண் கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அதற்கு வேதநாயகம் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். இப்போது கூட இந்த வைபவத்தில் பாஸ்கர், மல்லிகா தம்பதியருடைய மகன் டைட்டஸ் அவங்களுக்கு என்னுடைய பிள்ளைய வேதநாயகம், எஸ்தர் என்னுடைய பிள்ளையாகிய கிறிஸ்டியாவை அவங்களுக்கு கொடுக்க நாங்கள் முழு மனதோடு சம்மதிக்கிறோம். திருமதி எஸ்தர் செல்வராணி அவர்கள் முழு மனதோடு கூட தங்களுடைய மகள் கிறிஸ்டியாவை திரு பாஸ்கர், திருமதி மல்லிகா பாஸ்கர் அவர்களுடைய மகன் டைட்டஸ் அவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் மனமும் வந்து இங்கே வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இரு வீட்டாருடைய சம்மதத்தையும் நாம் கேட்டோம். மெர்லான், டைட்டஸ், உங்களுக்கு கிறிஸ்டியாவை மன ஒப்பந்தம் செய்வதற்கு பரிபூர்ண சம்மதமா? சம்மதம். ரைட். கிறிஸ்டியா, நீங்கள் டைட்டஸை இந்த நாளிலே மன ஒப்பந்தம் செய்வதற்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா? மாப்பிள்ளை வீட்டார் இங்கே பழவகை பொருட்களையும் ஆடைகள், ஆபரணங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இவைகளை அதற்கு அடையாளமாக இங்கே தருவதற்காக முன்வைத்திருக்கிறார்கள். இவைகளை ஆண்டவருடைய திருக்கரத்திலே அர்ப்பணிப்போம். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே இந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் மலர் மாலைகள் ஆண்டவருடைய திருப்பிரசனத்தால் பிரத்யேகப்படுத்துகிறேன். ஆமென்.
தெரிந்த பாடலை பாடுவோம். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவார் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடல் என்று பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எண்ணி எண்ணி துதி செய்வாய் நலங்காத கிருபைக்கான பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் நாதரு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உமக்கெண்டும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.
ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ, வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினால். இன்ற தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தில் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த மன ஒப்பந்த வைபவத்திற்கு அடையாளமாக இங்கே மலர் மாலைகள், அணிகலன்கள், ஆண்டவருடைய அருள் வார்த்தை இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிதா, சுதன், தூய ஆவியரின் திருப்பெயரிலே இவைகளை பிரத்யேகப்படுத்தி அன்பு பிள்ளைகளுக்கு வாழ்வின் அடையாளமாக இவைகளை சமர்ப்பிக்கிறோம். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி
பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பது. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த மன ஒப்பந்தத்திலே உடன்பட்டிருக்கிற பிள்ளைகள் டைட்டஸ், கிறிஸ்டியா உடைய அன்பு பெற்றோர்களே, இந்த நிகழ்விலே இவர்களையெல்லாம் வாழ்த்த வந்திருக்கிற அருமையான உறவுகளே, உடன்பிறப்புகளே, திருச்சபை குடும்பத்து நண்பர்களே, இந்த மகிழ்ச்சியான மதிய வேளையிலே நாம் பிள்ளைகளை வாழ்த்தி இன்று மாலையிலே நடைபெறுகிற இந்த மணவிழாவிலே அன்பு பிள்ளைகளை ஒரு குடும்பமாக ஆண்டவர் இணைப்பதற்கு திருசித்தம் கொண்டுள்ளார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி அவற்றின் வழியாக மகிழ்ச்சி கொள்வதற்கு இங்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Therefore we are here to celebrate the life which has been given by God. Through that God made them to be united together through the covenantal relationship. இந்த உடன்பாட்டின் வழியாக, உடன்படிக்கையின் உறவுகளின் மூலமாக ஆண்டவர் அவர்களை இணைக்கிறார் என்கிற செயல்பாட்டைத்தான் இந்த வாசி கேட்ட திருமறை பகுதியிலே நமக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அதிகமான கூற்றுக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே ஒரு சில காரியங்களை மாத்திரம் திருமறையின் அடிப்படையில் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி கடந்து செல்ல விரும்புகிறேன். 13ஆம் திருவார்த்தையிலே ஆரம்பிக்கின்ற பொழுது, ஒரு காலத்திலே நாம் தொலைவில் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் அவருக்கு அருகாமையிலே வந்திருக்கிறோம் என்பதை அங்கே நினைவுபடுத்துகிறார். Once we were afar from Jesus, but now we have been drawn nearer to Jesus. ஆண்டவர் திருப்பக்கம், ஆண்டவர் நம்மையெல்லாம் தொலைவில் இருந்தவர்களை அவருடைய அருகாமையிலே அழைத்திருக்கிறார். அது எப்படின்னா, அதற்கு சில காரியங்களை அங்கே கற்றுத்தருகிறார். அவருடைய திரு ரத்தத்தின் மூலம் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரு 2 நாளைக்கு முன்னால என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தேன். இப்போ அவருடைய நெருங்கிய உறவினர் மருத்துவமனையில் இருக்கிறதை அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அப்போ சொன்னார் அவர், என்னுடைய இரத்த உறவு ஐயா, அதனால என்னுடைய உள்ளமெல்லாம் கலங்குகிறது அப்படின்னு சொன்னார். மை பிளட் ரிலேஷன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல இதை வாசிக்கும் போது நான் அதை நினைவு கூர்ந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், என் இரத்தத்தின் மூலமாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பொருளை இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் அவருடைய திரு ரத்தத்தின் வழியாக நம்மை இணைப்பதற்கு எந்த அளவிற்கு அவர் கடினப்பட்டார். ஒருவேளை இந்த நெருக்கமான இந்த காலங்கள், சவால் நிறைந்த இந்த சூழல்கள், இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் அனுகூல துணையை அவர் பாராட்டி அன்பு குடும்பங்களிலே நேர்முகமாக இந்த காரியங்களை வழிநடத்தி இந்த நாளிலே பிள்ளைகள் உடன்படுவதற்கு ஆண்டவர் வாய்க்கை பண்ணியிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், முதல்ல சொன்ன how God united us through the blood of his covenantal relationship. அந்த உடன்படிக்கையின் உறவை அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தினார் சொன்னார். இரண்டாவது இங்கே பார்க்கின்ற பொழுது 16ஆம் திருவார்த்தை முதல் வாசிக்கின்ற பொழுது, சிலுவையின் வழியாக ஒரு குடும்பமாக இங்கே மாற்றுகிறார். Through the cross
சிலுவை இருவேறு வழிகளை ஒன்றிணைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. பொதுவாக 4 திசைக்கு நம்ம 4 குறிகளை காட்டுவோம். இந்த சிலுவை கூட அப்படித்தான் கிறிஸ்துவின் வழியாக வேரூன்றப்பட்டு அனைவரையும் இணைக்கக்கூடிய சின்னமாக, அடையாளமாக இது காணப்படுகிறது. இட் இஸ் த சிம்பல் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இந்த சிலுவையின் வழியாக அன்பு பிள்ளைகள் ஆண்டவருடைய திருசமூகத்திலே ஒரு குடும்பமாக இணைக்கப்படுவதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் 18ஆம் திருவார்த்தையில் வாசிக்கும் பொழுது தூய ஆவி மூலம் அவைகளை ஆண்டவர் அருள் பாராட்டுகிறார் என்று சொல்கிறார். இட் இஸ் ஆல் த்ரூ த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரின் வழியாக இவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி, ஆகவே இவ்வேளையிலே கூட அன்பு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே உடன்படுவதற்கு கர்த்தர் இம்மட்டமாய் கிருபை பாராட்டி அவருடைய திரு ரத்தத்தினால் அவருடைய சிலுவையின் வழியாக அன்பு பிள்ளைகளை ஒன்றிணைத்து ஒருவேளை இந்த மாலையில் நடைபெறுகிற இந்த இல்லற பரிசுத்த மணவிழாவின் மூலமாக அவர்களை ஒரு குடும்பமாக இணைத்து இந்த உலகத்தில் அவர்கள் சீரும் சிறப்போடு கடவுளுடைய பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி நான் மாத்திரமல்ல வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரின் சார்பாக அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய அருட்பிரசன்னம் அவர்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த மதிய வேளைக்காக நன்றி சொல்லி, இப்பொழுதும் எங்கள் அன்பு பிள்ளைகள் டைட்டஸுக்காக, கிறிஸ்டி அவர்களுக்காக நன்றி சொல்லி, இந்த மன ஒப்பந்தத்தின் மூலமாக தேவரீர் அன்பு பிள்ளைகளை இருவேறு சூழலிலிருந்து உம்முடைய உறவுக்குள்ளாக நீர் அழைத்து ஒரு குடும்பமாக இணைக்கப் போகின்ற தயவுக்காக நன்றி சொல்லி, இந்த மன ஒப்பந்த திருநாளிலும் இவர்களை ஒரு திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை பெற்றெடுத்த அன்பு பெற்றோர்களுக்காக, இவர்களோடு கூட உடன் பிறந்த உடன்பிறப்புகளுக்காக, குடும்பத்து உறவுகளுக்காக, நட்புகளுக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களாலும் ஜெபத்தாலும் எங்கள் அன்பாலும் எங்கள் நிறைவான வாழ்த்துதலாலும் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி வாழ்விலே ஆண்டவரே உடைய அருட்கொடைகளை பெற்று இந்த உலகத்தில் நீடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். மாலையில் நடைபெறுகிற அந்த மன விழாவை கூட நீர் ஆசீர்வதித்து உடைய திருக்கரத்தால் உடைய பிள்ளைகளை பிரத்யேகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கின்ற எல்லா சவால்களுக்கும் மத்தியிலே தேவரீர் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து இந்த காரியங்களையெல்லாம் கைகுடி வரச் செய்தருடும்படியாய் நாங்கள் இடத்துல மன்றாடுகிறோம். இப்பொழுதும் உடைய திருப்பிரசனத்திலே அன்பு பிள்ளைகளையும் இங்கு கூடி வந்திருக்கிற அத்துணை பேரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகள் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவருடைய அருட்கரத்திலே என்னுடைய அன்பு பிள்ளைகளை அவருடைய திருப்பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதா குமாரன் பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளோடும் பெற்றோர்களோடும் குறிப்பாக இந்த மாலையில் நடைபெறுகிற பரிசுத்த மணவிழாவோடும் அதற்கான எல்லா ஆயத்தங்களோடும் இப்பொழுதும் இவருடைய வருகிற நாட்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாங்க. ஆமென். ஆமென். குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக அன்பு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். அதை எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் அந்த உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஏற்படுத்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் வந்திருக்க அன்புக்காக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் நிறைய உங்களுக்கு எது கொடுக்க முடியும் அந்த நன்றி உங்களுக்கு நாங்கள் உறுத்தாக்குறோம். மாப்பிள்ளோட சார்பாகவும் எங்களோட இருவட்டார் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அன்பில் விருந்தில் எல்லோரும் கலந்துக்கோங்க. நன்றி.